இருக்கும். அதை மீண்டுமாய் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் உள்ள வசனங்கள், அதே போல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் அது வரைக்கும் சில சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னென்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் 3 நிலைகள். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் 3 நிலைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த அத்தியாயத்திலேயே, இந்த 14ஆம் அத்தியாயத்திலேயும் அந்த 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயும் இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். பொதுவாக நீங்கள் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, முதல் வார் அல்லது யுத்தம் என்று வருகிறது இந்த இடத்துல தான். எதில்? முழு வேதாகமத்திலையும் ஃபஸ்ட் டைமாக யுத்தம் அப்படின்னு வர்றது இந்த 14ஆம் அதிகாரத்தில் தான் என்று பார்க்கும். அல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் நிர்வாக வரலாற்றை நமக்கு தருகிறது. மத்திய கிழக்கில் நடந்த சம்பவங்கள், அதனுடைய நிர்வாகத்தை நமக்கு காண்பிக்கிறது. அடுத்ததாக பார்த்தா, இன்றைக்கி கூட நீங்கள் முதல் வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் ஏலாசரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் என்று பார்க்கிறோம். இந்த 4 ராஜாக்கள் ப்ளஸ் கீழே இருக்கிற 2வது வசனம், அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமாராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் சேபோமின் ராஜாவாகிய சேமேரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இந்த ராஜாக்களுடைய பெயர்களை பிரிட்டிஷ் மியூசியத்தினுடைய ஒரு கற்பாறையில் இப்போ வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. நம்ம இப்போ யாராவது பிரிட்டிஷ் மியூசியம் போய் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் முதல் அரசியல் நிர்வாகம், அது மாத்திரமல்ல யுத்தத்தை குறித்து இது எழுதப்பட்டிருக்கிறதுனால நான் நினைக்கிற பூமியிலேயே முதல் யுத்தம் இது தான் நினைக்கிறேன், இல்லை? எழுதப்பட்டிருந்ததுனால இவங்களுடைய இந்த மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள இந்த ராஜாக்களுடைய பெயர்களை அந்த மியூசியத்தில் எழுதி வைத்திருக்காங்க, கற்களில் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு சில குறிப்புகள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதில் இந்த 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மேலே முதல் வசனத்தை சொன்ன இந்த 4 மோசமான ராஜாக்களும், இந்த சோதம் கொமாரா அப்படிங்கிற அந்த ராஜாக்களோடும் அவர்களோடு கூட சேர்ந்த 3 ராஜாக்களோடும் கூட மொத்தம் 5 ராஜாக்களோடும் இவங்க யுத்தம் பண்ணுகிற விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இவங்க யுத்தம் பண்ணும்போது சோதம் கொமாரா ராஜா அவர்களோடு கூட சேர்ந்த அந்த 3 ராஜாக்களும் மேலே சொன்ன அந்த ராஜாக்களோடு 4 ராஜாக்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணும் நேரத்தில் இவர்களெல்லாம் இந்த 5 ராஜாக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கையில் விழுந்துடுறாங்க. அவங்க சிறைப்பட்டு சிறையிருப்புக்கு மக்களை எல்லாம் அந்த 5 ராஜாக்களுடைய இடத்துல இருந்த அவங்களுடைய ஆண்டு கொண்டிருந்த அந்த மக்களையெல்லாம் பிடிச்சிட்டு சிறையிருப்புக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். அல்லேலூயா. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சோதம் கொமோரா பட்டணத்தில் குடியிருந்தது யாருன்னா, லோத், ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து குடியிருந்தார். லோத்து குடியிருக்கும்போது லோத்துவையும் அவனுடைய மனைவியும்
அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், அவனுக்கு ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அந்த 4 ராஜாக்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சின்ன வயசுலேருந்தே நல்ல பயிற்சி பெற்ற யுத்தத்திலே ராஜாக்கள். அவர்கள் எல்லாரும் ராஜத பிறவிகள் வந்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கொண்டு போய் சிறையிருப்புக்கு கொண்டு போயிட்டாங்க. இதில் சோதோம் பட்டணத்தில் தப்பித்து வந்து, சோதோம் கொமோரா பட்டணத்திலேருந்து ஒரு மனுஷன் தப்பித்து வந்து ஆபிரகாமின் இடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறார். சொல்கிறார், இந்த மாதிரி உன்னுடைய சகோதரனாகிய லோத்துவும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த மேலே சொன்ன அந்த 4 ராஜாக்கள், சினையாரின் ராஜா அம்ராப்பேலு, ஏனையாசிரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகும், இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு போயிட்டாங்க என்று ஆபிரகாமின் இடத்துல சொல்லும்போது, ஆபிரகாம் அந்த இடத்துல கையாண்ட விதம், அவர் செய்த காரியங்களை குறித்து தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் 3 நிலைகள் இங்கே இந்த வேத பகுதியில் இருக்கிறதாக நான் சொன்னேன். முதலாவது என்னன்னா, த ரெஸ்லிங் ஆஃப் ஃபெய்த் என்று பார்க்கும். ரெஸ்லிங் ஆஃப் ஃபெய்த். ரெஸ்லிங்னா என்னது? மல்யுத்தம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ரெஸ்லிங் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா ஆபிரகாம் விசுவாச யுத்தம் செய்தார் என்று. 2வது த டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் சோதனை அல்லது விசுவாசத்தின் பரீட்சை என்று பார்க்கலாம். 3வது த ரெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் இளைப்பாறுதல். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இது பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்னன்னா, த ரெஸ்லிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாச யுத்தம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி சாப்டர் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும், ஆபிரகாமுக்கும் ஆடு மாடுகள் பெருகி இருந்தது, லோத்துவுக்கும் ஆடு மாடுகள் பெருகி இருந்தது. இதனால் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுடைய கால்நடைகள், கேட்டல்ஸ் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு 2 பேர்த்தினுடைய ஆசீர்வாதமும் இருந்தது. பூவோடு கூட சேர்ந்தும் நாரும் மணக்கும் என்கிறது போல ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்ததினாலே அவனையும் கர்த்தர் பயங்கரமாக பெருக பண்ணினான். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட அவன் இருந்தபடினால அவனும் ஆடு மாடுகள் பெருத்தவனாக கர்த்தர் மாற்றினார். இதனால் என்ன நடந்தது? ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மெய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னா வாக்குவாதம் வந்தது, சண்டை வந்ததுனால இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்தை பார்த்து சொன்னார், நமக்கு முன்பதாக பூமி எப்படி இருக்கு? ரொம்ப விஸ்தாரமாக இருக்குப்பா. நீ எப்படி போனால் கிழக்கு போனாலும் நான் மேற்க போகிறேன், நீ மேற்க போனால் நான் தெற்க போகிறேன், எந்த சைடு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ போகலாம் என்று அவனை கூப்பிட்டு தெளிவாக டீசண்டாக ஒரு ஜெனுவலாக கூப்பிட்டு சொல்லிடுறாரு. அப்போ லோத்து பார்க்குறாரு. லோத்து பார்த்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யோர்தான், அவர் கிழக்கில் பார்த்தாருன்னு இருக்கு இல்லைங்கய்யா, கிழக்கில் தானே பார்த்தார். கிழக்கில் பார்த்தார். கிழக்கில் பார்த்தா பச்சை பசேன்னு ஒரு இடம் இருந்தது. அது யோர்தான் நதி உள்ள இடங்கள், நீர்வளம் பொருந்தின நல்ல ஒரு இடம். அது மாத்திரமல்ல, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப தூரமாக அவன் பார்த்தான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதே தோட்டத்தை போல செழிப்பாக இருந்ததை பார்த்து, சரி நான் அங்கே போகிறேன்னு லோத்து அங்கே தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு ஆபிரகாமோடு ஆடு மாடுகளோடு கூட அந்த பகுதிக்கு போனான். அவன் அந்த இடத்துல போனது கரெக்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே அவன் போகலை. எங்கே டென்ட்டு போட்டான்? சோதோமுக்கு பக்கத்தில் போட்டான். நாளடைவில் பார்த்தீங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய அந்த காரியங்கள் அவனையும் பிள்ளைகளை, ஒருவேளை அவனை ஈர்த்ததா என்னன்னு தெரியல, பிள்ளைகளையும் மனைவிகளையும் ஈர்த்த போது வெளியே இருந்தவன் சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே என்ன செய்தான்? உள்ளே போயிட்டான். இல்லை, 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். அவன் சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய வாசலிலே
அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அது ஒரு மோசமான ஒரு பட்டணம், அது பாவங்கள் நிறைந்த ஒரு பட்டணம் இல்லை, அது மோசமான அருவருக்கத்தக்க ஒரு பட்டணமாக இருந்தது. தேவதூதனை கூட விடாத ஒரு பட்டணமாய் அந்த பட்டணம் இருந்ததாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மோசமான ஒரு பட்டணத்தில் அவன் உள்ளே போய் இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்போ என்னன்னா, அந்த ராஜாக்கள் எல்லாம், அந்த 4 ராஜாக்களும் சோதோம் குமாரா அந்த ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணி அந்த நாட்டையே சோதோம் குமாரா பட்டணத்தையே சூறையாடி கொண்டு போகும்போது அந்த செய்தியை அங்கிருந்து தப்பி வந்தவன், யுத்தத்திலேருந்து தப்பி வந்தவன் ஆபிரகாமினிடத்தில் சொல்கிறான். ஆபிரகாமினிடத்தில் சொன்னபோது ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணார், அந்த இடத்துல என்ன அவர் எப்படி செயல்பட்டார் அப்படின்னா, இவன் நம்ம சொன்னபடியே இவன் என்ன செய்யலை, கேட்கல, எங்கூட சண்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஆபிரகாம் அப்படி காணப்படவில்லை. அல்லேலூயா. தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அவனையும் அவன் மனைவி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்கன்னு ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் யோசிக்காம தன் வீட்டிலே பயிற்றுவித்த, அது ஒரு ட்ரெயினட் பீப்புள் என்று ஆங்கில பைபிளில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களை தமிழ் பைபிளில் என்ன இருக்கு, 14வது வசனத்தில் வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊரு மட்டும் அவர்களை தொடர்ந்து பிடித்தார். நல்லா கவனிங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்களேன். கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் மனசில் சகோதரனை குறித்ததான அந்த பகையை மனசில் வைக்கல. சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை, சகோதரன் ஒரு நிந்தையில் இருக்கிறாரு, சகோதரன் ஒரு சிறையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இல்லை, அவன் உடனே தன்னுடைய வீட்டில் கைப்படிந்த 318 பேர், அதாவது அந்த 318 பேர் எதுக்கு அவர் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா, மற்ற ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக அவர் ட்ரெயின் பண்ணி வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லா கவனிங்க. மற்ற ராஜாக்களோடு கூட தேசத்தின் மேல் யுத்தம் பண்ணுவதற்காக ட்ரெயின் பண்ணி வைக்கல. அவங்க அந்த ட்ரெயின் பண்ணி வைத்த அந்த ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எவனாவது ஆட திருட வரும்போது, ஒரு சிங்கமோ புலியோ ஆடுகளை அடிக்க வரும்போது அதை காப்பாற்றுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு திறமை உள்ளவர்களை ஆபிரகாம் அந்த 318 பேரை அந்த வாலிபர்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அது. தேசத்தோடு ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக அல்ல. அவங்க என்ன பெரிய யுத்தம் பண்ணிட்டு போறாங்க. ஆனால் அந்த 318 பேரை கூட்டிட்டு எப்படிப்பட்ட ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்றாங்க. மேலே 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட அவர்களை குறித்து மோசமான ராஜாக்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சவுல் ராஜா தாவீதின் இடத்துல சொல்லுவது போல சொல்றாரு. தாவீதின் இடத்துல சொல்லுவார், நீயோ ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பன், ஆனால் கோலியாத்தோ சின்ன வயதிலிருந்து யுத்தம் பண்ணுகிறவன், யுத்தத்தை பயின்றவன், அவனுக்கு முன்பதாக நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற. அது மாதிரி அந்த ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா, சினையாரின் ராஜா, அந்த அம்ராபேல், இந்த ஏலாயாசரின் ராஜாவாகிய அரிகோலு, இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான ராஜாக்கள், ஃபில்தி கிங்ஸ், ராட்சத பிறவிகள் அவர்கள். அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு இந்த 318 பேரை கூட்டிட்டு என்ன செய்யறாரு ஆபிரகாம் போறார். யாருக்காக போறாரு? லோத்துக்கு, தன் சகோதரனுக்காக போறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். அது இந்த வசனத்துக்கு ஒத்தவாறு, வசனத்துக்கு ஏற்ப இடுக்கண்ணில் உதவவே சகோதரன். இன்னைக்கு எந்த சகோதரன் இடுக்கண்ணில் உதவுறான்?
நம்ம வந்து இடுக்கண்ணில் இருக்கும்போது வேடிக்கை பார்க்கிற சகோதரர். இப்போ நம்ம இப்போ 41வது சங்கீதத்தில் படித்த இவன் எப்படா சாவான், இவன் எப்படா அழிஞ்சு போவான், இவனுடைய பேர் எப்போ அற்றுப்போகும் என்று நினைக்கிற கூட்டம் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது. சகோதரன் நமக்கு உதவி செய்வா இருக்கிறான். ஆனால் ஆபிரகாமுடைய நோக்கம் பாரு, தன்னுடைய பழைய பகையை மனசில் வைக்காமல் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய வீட்டில் இருக்கிற கைப்பிடிந்த வயதான ஒரு தாத்தா, அல்லேலூயா, அவரை அழைக்கும் போது கர்த்தர் 75 வயசு, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஆபிரகாமுக்கு 80 வயசு இருக்கும். 80 வயசு தாத்தா அந்த 318 கைப்பிடிந்தவர்களை கூட்டிட்டு யுத்தம் பண்ண போகிறார். ஆபிரகாம் யுத்தம் பண்ண போகிறார். ஆபிரகாம் என்ன பெரிய யுத்த புருஷனாங்க? ஆபிரகாம் யுத்த புருஷன் கிடையாது. ஆபிரகாம், ஹூ இஸ் ஆபிரகாம்? ஆபிரகாம் யாருங்க? மெய்ப்பன். He is a farmer. அவருக்கு ஆடு மாடுகளை மேய்க்கவும் கூடாரங்களை போட்டு குடியிருக்கவும் அங்கங்கே விதைக்கவும் தான் ஆபிரகாமுக்கு தெரியுமே ஒழிய அவர் வந்து பெரிய யுத்தம் அணுகிறவர் கிடையாது, யுத்த வீரனும் கிடையாது, பட தளபதியும் கிடையாது. ஆபிரகாம் இடத்துல அந்த ராஜாக்களை போல ஆர்மி இருந்ததா? படை வைத்திருந்தாரா? ஆபிரகாம் படையும் என்ன செய்யல. ஆபிரகாம் இல்லை, தன்னுடைய வாலிபர்கள் 318 பேரை தயார்படுத்தினவர்களை வச்சிருந்தாங்க. எப்படி மீதியானியர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, எப்பா மீதியானியர் கிழக்கத்தி புத்திரனுடைய எண்ணிக்கை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கிறது என்று நம்ம வந்து நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படித்தானே? கடற்கரை மணலத்தனையா இருக்கிறாங்க. ஆனா இவங்க கூட்டமா எப்படி இருக்கு? கம்மியா இருக்காங்க. இவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பேர் வாசிக்கலாம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமா வீம்பு பேசுவதற்கு இடமா. 3வது வசனம், ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத்தின் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்றான். நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதி இருந்தார்கள். எவ்வளோ பேர் போயிட்டாங்களா? 22,000 பேர் இருந்தாங்க. அப்போ மொத்தமே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 33,000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அந்த 32,000 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 32,000 பேர் உனக்கு அதிகம் கிதியோனே. அதனால எவனுக்கு பயம் இருக்கோ, எவனுக்கெல்லாம் யுத்தத்தை பார்த்து திகில் இருக்கோ, மீதியானரை பார்த்து பயந்து இருக்கிறான், அவனை வீட்டுக்கு ஓட சொன்னாரு. அதில் பார்த்தா 23,000 பேர் என்ன செஞ்சிட்டான்? வீட்டுக்கு ஓடிட்டான். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, 10,000 பேர் இருக்கிறாங்க, 10,000 பேரும் அதிகம்தான் கிதியோனேங்கிறார் ஆண்டவர். 10,000 பேரும் கடவுளுக்கு அதிகம். அப்போ என்ன செய்? அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, தண்ணியை நதி பக்கத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போ, தண்ணியை கையில் எடுத்து நாய் நக்கிற மாதிரி நக்கிறவனை ஒரு பக்கத்தில் நிறுத்து, உள்ளங்கால் ஊன்றி தண்ணியை குடிக்கிறவனை ஒரு பக்கம் நிறுத்துன்னு சொல்கிறாரு. தண்ணியை கையில் எடுத்து நக்கினவன் எத்தனை பேர்? 300 பேர். அவனை ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணினார், மீதி இருக்கிறவனையெல்லாம் துரத்துனார். இப்போ எத்தனை பேர்? 300 பேர் இருக்காங்க. 9,700 பேர் என்ன செஞ்சிட்டான்? ஓடி போயிட்டான். சாரி, 9,700, மன்னிக்கணும், 9,700 பேர் ஓடிட்டான். அவனை அனுப்பிச்சுட்டாச்சு வீட்டுக்கு. அப்போ ஆண்டவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 300 பேருமே கடவுளுக்கு யுத்தம் அதிகம்தான். ஏன்னா நான் இந்த சபையில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், யோனத்தான் அந்த ஆயுததாரி பார்த்து சொல்லுவார், என்னன்னா, கொஞ்சம் பேரை கொண்டாய்களும் அதிக பேரை கொண்டாய்களும்
ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு பெரிய கூட்டம் வாங்கன்னு கர்த்தர் கூப்பிடலைங்க. ஒரு மனுஷனை தேடினேன் என்று தான் ஆண்டவர் சொல்றாரு. முழங்கால் யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் அது கூட ஒருத்தனையும் காணன்னு கர்த்தர் வேதனைப்பட்டார் என்று இருக்கிறது. ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு பெரும் கூட்டம் அல்ல, ஒரு சிறு கூட்டம் இருந்தால் போதும். ஒருத்தர் இருந்தாலும் ரட்சிப்பார், 2 பேர் இருந்தாலும் கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 300 பேரை கொண்டு கிதியோன் கடற்கரை மணலத்தனையாய் இருக்கிற வெட்டி கிளிகள் போன்று நிறைந்து இருக்கிற அந்த கிழக்கத்தி புத்திரரையும் மீதியானியரையும் முறியடித்தான் என்று பார்க்கிறோம். அதே போலதாங்க ஆபிரகாமும் எந்த ஒரு இராணுவ பின்பலமும் இல்லாமல், எந்த ஒரு நான் நினைக்கிறேன் அந்த 4 ராஜாவின் இடத்துல ஒவ்வொருத்தங்கிட்டையும் 25,000 பேர் 25,000 பேர் 25,000 பேர் 4 பேர் திட்ட இருந்தா எத்தனை பேர்? 1,00,000 பேர். இது மிகப்பெரிய படையா இல்லையா? அவன் ஈட்டி வச்சிருப்பான், கேடகம் வச்சிருப்பான், குதிரையில வந்திருப்பான், ரதங்கள்ல வந்திருப்பான், பெரிய பெரிய அவனுக்கு யுத்த சாமர்த்தியம் இருக்கும். எல்லா விதமான யுத்தத்தில் கலைகள் வைத்து எல்லா கலையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், வித்துவானாய் இருப்பான். அந்த 1,00,000, நான் என்னுடைய கணிப்புப்படி ஒரு 1,00,000 பேருக்கு முன்பதாக 318 பேர் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எம்மாத்திரம் சாத்தியமே இல்லை, மாம்சத்தின்படி சாத்தியமே இல்லை. ஆனால் ஆபிரகாம் அவர் போனது இந்த 318 பேரை நம்பி போகல. ஆபிரகாம் தேவன் மேலே விசுவாசம் வைத்து போனார். ஹல்லேலூயா. தேவனை நம்பி போனார், தேவனை சார்ந்து போனார், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று போனார். அதே போல அந்த 4 ராஜாக்களை முறியடித்து சோதோம் கொமோரா ராஜாவையும் மற்ற 3 ராஜாக்களையும் ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டு இடையன் மேய்ப்பன் ராஜாக்களை திருப்பி கொண்டு வந்தான். சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று பார்க்க, ஒன்று விடாம திருப்பி கொண்டு வந்தான். இதெல்லாம் ஆபிரகாமுடைய விசுவாசமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இட் இஸ் நாட் எ ரோஸ் ஆஃப் பெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பெட் லைஃப்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு ரோஸு மத்தியில் படுக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டில் லைஃப். முழுக்க 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 அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது? யுத்தம். நம்ம சும்மா இருந்தால் கூட யுத்தம் பண்ணணும். நமக்கு பவுல் சொல்கிறாரு, நமக்கு யுத்தம் எல்லாம் யாரோடு? பக்கத்தில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோடு கூட எல்லாம் சண்டை இல்லைங்க, உறவுகளோடு சண்டை இல்லை, இரத்த சம்மதமான யுத்தம் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி சாத்தான் மாத்திரமே. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் கூட நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தங்கள் உண்டு. அதுதான் மிகப்பெரிய சத்துரு அவன்தான். அவனோடு கூட தான் நம்ம யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய இளம் ஊழியக்காரர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இப்படி சொல்றாரு. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தில் இப்படி சொல்றாரு, வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் நடையும்படினால். 12வது வசனத்தை சேர்ந்து வாசுங்க சார். விசுவாசத்தில் நல்ல போராட்டம்னாவே அது ஒரு பிரச்சனை உள்ள விஷயம்தான். அதனால் விசுவாசத்தில் நல்ல போராட்டம். யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா இந்த வசனத்தை?
விசுவாசத்தில் நீ நல்ல போராட்டம் போராடு. அதற்காகவே நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் நீ இருக்கிறாய். விசுவாசத்துல நல்ல போராட்டம் பண்ணு. விசுவாசத்துல நீ நல்ல யுத்தம் பண்ணு. விசுவாசத்துல யுத்தம் பண்ணு. அதற்கு ரோல் மாடல் யாரு? ஆபிரகாம் தான் நமக்கு ரோல் மாடல். 80 வயசு கிழமை அந்த 318 பேரை கூட்டிட்டு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ராஜாக்களோடு கூட ஜெயித்தார் என்பதை பாரு. அது ஆபிரகாமுடைய பலமோ அவனுடைய பராக்கிரமமோ ஏதோ யுத்தம் தெரிந்ததனால அல்ல, ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினாலே. ஆகவே தீமோத்தேயுவே, இங்க தேவ சபை விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. ஒரு போர் சேவகனை போல நீ யுத்தம் பண்ணு. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் நல்ல போர் சேவகனாய் நீ யுத்தம் பண்ணு, மாம்சத்தோடும் பிசாசோடும் கூட என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆபிரகாமுடைய விசுவாச நிலையில முதல் நிலை என்னது? விசுவாச யுத்தம் ஆபிரகாம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசத்துல யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணும்போது சாத்தான் என்ன செய்வான்? பின்னிட்டு போவான். நம்ம இழந்தது எல்லாவற்றையும் அங்க ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். சகலவற்றையும் திருப்பி கொண்டது போல நம்ம திருப்பி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2வது பாயிண்ட் என்னன்னா, த டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த் என்று பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வாசித்து பாருங்க. 14ஆம் அதிகாரம் 21லிருந்து 24 வரைக்கும் என்ன வாசிக்கிறோம்? சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருளை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாயினாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதை ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். 2வது என்னன்னா, இந்த டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த் என்று பாருங்க. விசுவாசத்தின் பரீட்சை, விசுவாசத்தின் சோதனை. நல்ல கவனிங்களேன் எல்லாரும் இங்க பாருங்க. அதாவது எப்பொழுதுமே விசுவாசம் என்பது 2 விதங்களில் சோதிக்கப்படும். The faith is tested in the 2 ways. 2 விதங்களிலே சோதிக்கப்படும் நம்முடைய விசுவாசம். ஒன்று என்னன்னா, அதாவது the way a person reacts in the time of adversity என்று பாருங்க. அப்படின்னா என்னன்னா, துன்பத்தில், பாடுகளில், கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம விசுவாசம் என்ன செய்யும்? சோதிக்கப்படும். அப்படி சோதிக்கப்படும் போது நம்ம எப்படி அதற்கு ரியாக்ட் பண்றோம், எதிர்வினை ஆற்றுகிறோம் என்பது தான் இந்த விசுவாசத்தினுடைய காரியம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட். 2வது காரியம் என்னன்னா, அதாவது the way a person reacts in the time of prosperity and victory. நம்ம வாழ்க்கையில் செழிப்பும் வெற்றியும் தொடர்ந்து இருக்கிற நேரத்தில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி நாம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம், அதை எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம் என்பது தான் 2 விதங்களிலே சோதிக்கப்படுகிறது. முதலாவது, துன்பத்தின் பாதையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, அதாவது ஒரு பெரிய ஒரு ஃபேமின் பஞ்ச காலத்தில் இருக்கும்போது
ஒரு கஷ்டமான நஷ்டமான நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. அப்படி சோதிக்கப்படும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஆபிரகாம் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு துன்பம், பாடுகள். ஆண்டவர் ஒருபோதும் இச்சையினால் நம்மை சோதிக்கிறவரல்ல, அதை மனசில் வச்சுக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் பொல்லாங்கினாலோ இச்சையினாலோ கடவுள் சோதிக்க மாட்டார். நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு துன்பங்கள், பாடு, கஷ்டம் வரும்போது நம்ம விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் 12ஆம் அதிகாரத்தில். எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு கர்த்தர் கூப்பிட்ட போது ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரா இல்லையா? வந்தார். அப்போ வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாம் வந்தபோது அவர் பெத்தேலில் வந்திருக்காரு, கூடாரம் போட்டிருக்கிறார். அப்படியே நகர்ந்து போறாரு. தேசத்தில் மிகப்பெரிய கொடிய பஞ்சம் வந்தது என்று பார்க்கிறோம். பஞ்சம், இது 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தப்போ அவருக்கு அந்த துன்பமான நேரத்தில் பஞ்சத்துக்கு ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? திரளான ஆடுகளை வச்சிருக்கிறாரு, மாடுகளை வச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட கூட்டத்தை இருக்குது அவங்களோடு கூட. பஞ்சம் வந்தபோது நிச்சயமாக அந்த மனுஷன் திணறணும். இந்த மிருக ஜீவன்கள், பஞ்சம்னு என்னதுங்க? புல்லு பூண்டு எதுவுமே இருக்காது, தண்ணி இருக்காது, ஆகாரம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி தானே? கஷ்டப்பட ஒரு தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட இந்த பிகினிங்கான இந்த விசுவாசியாகிய ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பஞ்சம் பிழைப்பதற்கு மாம்சத்தில் தீர்மானம் பண்ணி கர்த்தரை சார்ந்திருக்காம எகிப்துக்கு போனார் என்று பார்க்கிறோம். எகிப்துக்கு அவர் போகும்போது எகிப்தில் என்ன நடந்தது? அங்க இருக்கிற அந்த மனுஷன் ஒன்று தன்னுடைய மனைவியே சகோதரின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவளை எடுத்துக்கொள்ள பார்த்தான். அங்குள்ள எகிப்து நாட்டில் அங்கிருந்த பார்வோனுக்கு என்ன நடந்தது? வாதைகள் எல்லாம் இவன் மூலமாக ஆபிரகாமுக்கு வந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், திரும்ப நீ போ, எங்கே கூடாரம் போட்டாயோ அங்கேயே போ. திரும்ப அந்த இடத்துல வந்து திரும்ப ஆபிரகாம் கூடாரம் போட்டார். கர்த்தர் சகல பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார். இப்படி இந்த மாதிரி பஞ்ச காலம் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? தேவனை நம்பி சார்ந்து இருக்கிறோமா, அல்லது மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அங்கே கிடைக்குது, அது கிடைக்குது, எது கிடைக்குதுன்னு போகிறோமா? நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? துன்ப காலத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? யோபுக்கு துன்பம் வந்தது, அப்படிதானே? யோபு மிகப்பெரிய ஒரு தேவனுக்கான வைராக்கியமான ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில் துன்பம் வந்தது. என்ன துன்பம் வந்தது? எல்லாம் போச்சு. எல்லாம் இழந்தாரா இல்லையா? எல்லாம் இழந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் மிச்சமில்லை. கடைசியில் உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. தன்னுடைய கடைசியில் மனைவி கூட போயிட்டா, பிள்ளைகள் போயிட்டா, ப்ராப்பர்ட்டிஸ் போச்சு, வேலைக்காரர்கள் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டார்கள், எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிராதபானியாக ஒன்றும் இல்லாதவனாய் தன்னுடைய இடுப்பில் மாத்திரம் சாக்கை கட்டிக்கிட்டு மண்ணில் உட்காந்து சுரண்டிட்டு இருக்கிறாரு உடம்ப. இப்படிப்பட்ட ஒரு துன்பம் நேரத்தில் யோபு எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ஒரு தேவதாசன் எழுதுறாரு, அதை வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா யோபுக்கும் சாத்தானுக்கும் உண்ட யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் வந்து யோபுக்கும் தேவனுக்கும் நடந்த யுத்தம் கிடையாது. இந்த யுத்தம் என்பது சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடுவில் நடந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் பேட்டல் கிரவுண்டா ஆனது யாரு தெரியுமா? யோபனுடைய சரீரம். அவனுடைய சரீரத்தில் நின்று யுத்தம் பண்றாங்க ரெண்டு பேரும். நான் வந்து இந்த ஹில்ஸில் வால்பாறையில எல்லாம் இருந்ததுனால எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே, அதாவது அந்த காலத்தில் இப்போ தான் நிறைய கிரெயின் எல்லாம் வந்துருச்சு. அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டியை ஏற்றுவாங்க. அது பேர் என்னது, மரத்தை வெட்டி அதை லாரியில் ஏற்றுவாங்க. அப்புறம் லாரியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா மனுஷனால் சுமந்து லாரியில் ஏற்ற முடியாது. 2 கும்கி யானை கூட்டிகிட்டு வருவாங்க. கேரளாவிலிருந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு வருவாங்க. நல்ல பெரிய யானையாக இருக்கும்.
அது முன்னாடி ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும், அந்த ஒரு சகதியாக இருக்கும். அந்த கிரவுண்டில் அந்த யானை ரெண்டையும் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த யானை ரெண்டு என்ன செய்யும், சில நேரத்தில் அந்த சகதியில் விளையாடும், சகதியில் சண்டை போடும். சண்டை போட்டுட்டு அது திரும்ப அந்த கட்டை இழுக்கிறதுக்கு அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னா அந்த அந்த இடத்த அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாருடைய சரீரம் இருந்தது? யோபுனுடைய சரீரமாக இருந்தது. ரெண்டு பலம் வாய்ந்த சக்திகள் சண்டை போடுகிற நேரத்தில் பேட்டல் கிரவுண்டாய் யோபுனுடைய சரீரம் மாற்றப்பட்டது. இன்னைக்கு சில நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற, அவங்க போடுகிற சண்டையில் விசுவாசிகள் ஆகிய நம்ம ஒவ்வொருவரையும் பேட்டல் கிரவுண்டாக கர்த்தர் மாத்துறார். ஆனால் நமக்கு உயிர் போகாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு, யோபு சொல்றாரு 13:15, அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே எப்படி ரியாக்ட் பண்ணுறார்? அந்த சோதனையில், அந்த அட்வர்சிட்டியில், அவர் அந்த துரதிர்ஷ்டமான வசமான இந்த நிலையில் யோபுனுடைய நிலைமை ரியாக்ஷன் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன். 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக நான் விளருவேன். அல்லேலூயா. நான் சோதித்த பின் கர்த்தர் என்னை பொன்னாக மாற்றுவார். அல்லேலூயா. என்னுடைய சரீரம் இன்னும் எவ்வளோ கேவலமானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு பிறகு நான் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த பொன்னாக மாறுவேன் அப்படிங்கிறதா என்னுடைய விஷயமாக இருக்கிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. செகண்டு, விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறது? அதில் பி பாயிண்ட் என்னன்னா, த வே எ பர்சன் ரியாக்ஷன் த டைம் ஆஃப் பாஸ்பரிட்டி அண்ட் விக்ட்ரி. சில நேரத்தில் துன்பம் ஒரு பக்கத்தில், அது ஒரு பாடுகள், துரதிர்ஷ்டவசமான காரியங்கள் நிகழும்போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும் போதும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் போதும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இந்த செழிப்பும் இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் வெற்றியான ஒரு ஜீவியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய டெஸ்ட் நடந்தது. என்னது? பயங்கரமாக வெற்றி கொண்டாடத்தில், வெற்றியினுடைய செலிப்ரேஷனில், கொண்டாடத்தில் ஆபிரகாம் வர்றார். ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜாக்களை முறியடித்தது சாதாரணமான விஷயம். இது மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்படக்கூடிய நேரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு பக்கம் வெற்றி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எல்லா விதமான செழிப்பும் அவருடைய கரத்தில் இருந்து, எல்லாருடைய ப்ராப்பர்ட்டியும் யாருடைய, இப்படி சொன்ன எல்லாருடைய குடுமையும் யாருடைய கரத்தில் இருந்தது? ஆபிரகாமின் கடத்தில். ஏன்னா ஆபிரகாம் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் என்று பாருங்கள். எல்லாத்தையும் திருப்பிட்டார். இப்ப பார்த்தா சோதோமின் ராஜாவுக்கும் மற்ற அந்த 4 ராஜாவுக்கும் ராஜா யாரு தான்? இப்போ ஆபிரகாம் தான் ராஜா. எல்லாவனுக்கு அடி கால் பாதத்துக்கு கீழே தான். அவன் வெற்றி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியன் அவன் வெற்றி நட போட்டுட்டு வரும்போது அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொண்டு போய் கொடுக்கிறார். அவனை வாழ்த்துறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவரை ஆசீர்வதித்தார். பைபிளை வாசிக்கிறோம். ஆபிரகாம் அவனுக்கு, அதாவது தன்னுடைய எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர் தசம பாகத்தை கொடுக்க அவர் அப்பமும் அந்த ரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாம் நல்ல களிப்பா இருக்கும்போது அவர்கிட்ட எல்லாருடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் இருக்குது, பாஸ்பரிட்டி இருக்கிறது, செழிப்பு இருக்கு, வெற்றி நடை போட்டு ஆபிரகாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமின் காதுல போய் அந்த பேரா, சோதோமின் ராஜா பேர் என்ன? பேரான் இருக்கு. அந்த பேராங்கிற மனுஷன் ஆபிரகாமின் காதுல போய் உன்னை ஓதறார். என்னன்னா நீங்க வாசித்து பாருங்க, 21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கோ. நீ பொருள் என்னென்ன எவ்வளோ வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏற்கனவே ஆபிரகாம் பலத்த ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறார், செல்வ செழிப்போடு கூட இருக்கிறார்.
இன்னும் என்ன செய்கிறான், இங்கே சோதம் ராஜா பொருளை எல்லாத்தையும் எடுத்து மக்களை மட்டும் இடத்துல கொடுத்து. இதுக்கு ஆபிரகாம் வந்து அடி பணிஞ்சாரா அப்படின்னா இல்லை. ஆபிரகாமுக்கு என்னைக்கும் பொருளாசை வந்ததே கிடையாது, பொருள் மேல நாட்டம் இருந்ததே இல்லை. இங்க ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி நான் ஒரு சரடு, ஒரு நூலையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஐயா, எனக்கு ஏற்கனவே நான் வச்சிருக்கிறதே பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருக்குது. எனக்கு நான் இந்த பொருளுக்காக யுத்தம் பண்ணலை. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை என்னோடு கூட சேர்ப்பதற்காக நான் யுத்தம் பண்ணலை. நான் பெருமைக்காக நான் யுத்தம் பண்ணலை. எனக்கு எல்லாம் தெரியும் என்பதற்காக நான் செய்யலை. எனக்கு அது மேலே எல்லாம் ஒரு நாட்டம் கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஜெயிச்சதே விசுவாசத்தினால ஜெயிச்சேன். இது கர்த்தர் போட்ட பிச்சை. எனக்கு இதை பார்க்கிலும் எனக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதனால ஒரு சரடையாகிலும் ஷூலேசை ஆகிலும் நான் எடுக்கலை. ஹல்லேலூயா. சர்வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துறேன். கைகளை உயர்த்துறேன். பாருங்க, 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கரங்களை நான் உயர்த்துறேன். யூதர்களுடைய வழக்கத்தின்படி யாராவது இப்படி 2 அவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் எந்த மனுஷனையும் சார்ந்திருக்கவில்லை, நான் தேவனையே சார்ந்திருக்கிறேன் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அதை தான் ஆபிரகாம் செய்தாருங்க. தன்னுடைய கரங்களை ஆபிரகாம் உயர்த்தினார்னா என்ன அர்த்தம்? நான் தேவனை மாத்திரம்தான் சார்ந்திருக்கிறேன், எந்த மனுஷனையும் நான் சார்ந்திருக்கவில்லை. கையை கிளப்பிடுங்க. அதனால தான் யூதர்கள் ஆபிரகாம் இதை பார்த்து தான் அவங்க எங்கே நின்னாலும் கரங்களை தூக்கி கர்த்தரை ஆராதிப்பாங்க. நான் எந்த மனுஷனை சார்ந்தில்லை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரையே நான் சார்ந்திருக்கிறேன். ஆபிரகாம் பொருளாசையின் மேலே என்ன செய்யல, ஆசைப்படலை. நினச்சிருந்த ஆபிரகாம் எடுத்திருக்கலாம், அந்த சோதோமின் ராஜாவின் இடத்துலேருந்து வாங்கி இருக்கலாம். ஐயா, எனக்கு உன்னுடைய ஒரு ஷூலேஸ் கூட எனக்கு தேவையில்லை, பாதரட்சியின் வார் கூட எனக்கு தேவையில்லை. எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க இந்த மனுஷன், உனக்கும் ஒன்றுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு கர்த்தர் போதும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும், அவர் இருந்தால் போதும். எனக்கு இந்த பொருளின் மேலே ஆசையோ, இந்த சொத்துக்களின் மேலே ஆசையோ, இதனுடைய ஆடு மாடுகள் மேலே எனக்கு ஆசையோ எனக்கு ஒன்றுமே வேண்டாம். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, விட்டுறாரு, அந்த ராஜாக்களையெல்லாம் விட்டுறாருன்னு தான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, அந்த 14ஆம் அதிகாரம் பாருங்கள். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, 14 சொல்கிறாரு, வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளார். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் என்ன செய், கொஞ்சம் பேர் இதுக்கு சாப்பாடு வர வேண்டியது இருக்குது, அவங்களுடைய பங்கு மாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துருங்க என்று அவர்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்க. அதுக்கு பிறகு என்ன சம்பவம் நடந்தது என்பதை நமக்கு தெரியல. ஆபிரகாம் விட்டுட்டார் சோதோமின் ராஜாவை, போடா ஜனங்களோடு கூட சேர்ந்து உன்னை ஒழுங்காக வாழுன்னு சொல்லி லோத்துக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு ஒழுங்காக இருன்னு சொல்லி அவங்கள விட்டுறார். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி ரியாக்ட் பண்ணார் பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் பொருள் இருந்தால், பணம் இருந்தால் கடவுளை மதிக்கவே மாட்டேங்கிறோம், சபைக்கு வரமாட்டேங்க. கொஞ்சம் காசு ஏறிச்சுன்னா, கொஞ்சம் சம்பாதிச்சா யாரை மறந்துடுறோம்? கடவுளையே மறந்துடுறோம். ஆனால் எவ்வளவு செல்வம் இருந்தும், எவ்வளவு சொத்து இருந்தும், எவ்வளோ விஷயங்கள் இருந்தும், ஆபிரகாம் எனக்கு உண்டானதெல்லாம் தாவீது சொன்னாரே, ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, நான் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே நான் அதை என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்க. அந்த மாதிரி எல்லாம் அங்கிருந்து தாங்க வருது.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு கடவுள் தாங்க பலனை கொடுக்கிறாரு. அதை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வத்தையே நம்ம மறந்துடுறோமே. ஆனா ஆபிரகாம் பொருளை பார்த்து மயங்கல. ஆபிரகாம் இந்த மக்களை பார்த்து பயந்து நம்ம ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆபிரகாம் நினைக்கவில்லை. ஆனா சவுல் செய்தார். ஆண்டவர் அமலேக்கியரை அடிச்சு அவன் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது அவங்களை நிர்மூலமாக்குன்னு சொன்னார் இல்ல. நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அமலேக்கியரை முடியரித்து ஆடு மாடுகளை எல்லாம் ஒன்றும் வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிருன்னு ஆண்டவர் சொன்னார், சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்க சவுல் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ராஜாவையும் உயிரோடு கூட பிடிச்சிட்டு முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனம் இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்காக குடும்பத்துக்காக ஒரு பக்கம் சேர்த்துட்டு நசல் கொண்டது பலவீனமானது எல்லாம் கொண்டு போடுறார். ஆபிரகாமுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளை பார்த்த உடனே பொருளாசை யாருக்கு வந்துருச்சு? சவுல் ராஜாக்கு வந்துருச்சுங்க. இந்த பொருளாசை அவனுக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் கடவுள் செய்த விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் அவனை புடுங்குறாரு. அவனுடைய ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு, ராஜாவாய் தகுதியாய் இல்லாததற்கு அவனுடைய வீழ்ச்சிக்கான முதல் காரணம் என்னன்னா பொருளாசை. முதற் தரமானவைகள்லாம் 2ஆம் தரமானவைகளை நல்லதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பலவீனங்களை எல்லாம் அழிச்சான். அந்த ராஜாவை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அந்த ராஜாவை அழிக்காம உயிரோட வச்சிருந்தார். சாமுவேல் கேட்டதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி ஆடுகளுடைய சத்தமும் மாடுகளுடைய சத்தமும் கேட்கிறதெல்லாம் என்னன்னா பொய் சொல்றான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல இவைகள் எல்லாம் ஜனங்கள் வைத்திருக்கிறார்கள், எதற்காண்டா? கடவுளுக்கு பலியிடும்படிக்காக என்றார். இப்போ சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் இந்த ஆட்டுக்கடாக்களோ அதனுடைய கொழுப்புகளோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ. இந்த வசனத்தை வாசிங்க. பில்லி சூனியங்களும் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க 1 சாமுவேல் அந்த 15ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை பாரு சொல்றாரு. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கல, இரண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியா அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணிப்பார் என்றார். ஆபிரகாமுக்கும் அவனுக்குள்ள வித்தியாசம். ஆமா, அப்போ நல்லா கவனிங்க. துன்பத்தினுடைய பாதையில நம்ம இருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை எப்படி ரியாக்ட் பண்றோம்? யோபை போல இருக்கணும். துன்ப பாதையில் நடக்கும்போது பாஸ்பரிட்டி அண்ட் விக்டரி நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம விசுவாசத்தை எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஆபிரகாமை போல ரியாக்ட் பண்ணணும். நான் சொல்றது புரிஞ்சிச்சா? பாருங்க, இந்த 2 டெஸ்ட்டுக்கு பிறகும், ஒன்று விசுவாசத்தின் யுத்தத்துக்கு பிறகும் விசுவாசத்தின் அந்த பரீட்சை அல்லது சோதனைக்கு பிறகு ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 18 முதல்ல வாசிங்க. சாரி, 15 முதல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள் நடந்த பின்பு? விசுவாச யுத்தமும் விசுவாச சோதனைக்கு பிறகு அல்லது பரீட்சைக்கு பிறகு இந்த காரியங்கள்
நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஆமே. இங்கே தாங்க முதல்ல பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை வருது. முதல்ல நிறைய வார்த்தை அறிமுகமாகுது. ஒன்று பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை. மொத்தமா வேதாகமத்தில் பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை எத்தனை வார்த்தை இருக்குது தெரியுமா? 365 வார்த்தை இருக்கு. டெய்லி ஒரு பயப்படாதே. ஆமே. தினமும் நீ பயப்படாதே ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்றார். அதுக்கோ என்னவோ 365 வார்த்தை கரெக்டாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு இந்த 2 விஷயங்கள் நடந்த பின்பு இந்த இடத்துல மூன்றாவதான சம்பவத்துக்கு பேர் என்ன? த ரெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் இளைப்பாறுதலை அவனுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவனும் நீ பயப்படாதே. ஆண்டவர் அவனை தேற்றுறார். அடுத்தது என்ன சொல்றாரு? ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய கேடகம், உனக்கு இனிமேல் நான் உனக்கு பாதுகாப்பு நான் தாயா. ஹல்லேலூயா. நான் தான் உனக்கு பாதுகாப்பு. நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய ரிவார்டை கர்த்தர் தராரு. மகா பெரியதான ஒரு பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு இது போல ஒரு யுத்தம், இது போல ஒரு சண்டை இதுக்கு பிறகு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. அவர் பார்க்கவே இல்லை. இதோட அவனுடைய ஃபைனல் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த 2 விஷயத்துல ஆபிரகாம் அப்படி ரியாக்ட் பண்ணது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தினுடைய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. வாக்குத்த பயப்படாத ஆபிரகாமே, நான் உனக்கு எப்படி இருப்பேன்? கேடகமாக இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருப்பேன். இதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, ஸ்மூத்தாக போகுதுன்னு லைஃப் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கிறிஸ்டியன் லைஃப் ஹல்லேலூயா என்றைக்குமே எப்படி பேட்டில்ஃபுல் லைஃப் தான் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டில்ஃபுல் லைஃப். யுத்தமான வாழ்க்கை தான். போராடுறதுக்கு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட நாள் இருக்கிறதல்லவா? அவ்வளோ காலமும் மனுஷன் என்ன செய்யணும்? தினம் போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்குங்க. நீங்கள் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாச்சா நீங்கள் நல்ல கிறிஸ்தவன்னு அர்த்தம். கரெக்டாக இருக்கிறீங்க, சரியாக இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பாதையில், பைபிளில் ஆண்டவருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு போராட்டமே இல்லை, நல்லா இப்படியே ஹாப்பியாக லைஃப் இருக்குது அப்படின்னா சாத்தானும் நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாகவே இல்லைன்னு அர்த்தம். சாத்தான் பார்த்து இவன் நம்முடைய பிள்ளைடா, இவனை எதுக்குடா நம்ம சோதிக்கணும்னு விட்டுட்டு போயிடுவான், இவன் நம்மாளுடா அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு அனுதினமும் வருகிற போராட்ட யுத்தம். ஆனால் நம்ம அவனை ஜெயித்து கொண்டே இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஜெயித்தது போல நம்ம ஜெயிப்போம். இந்த விஷயம் அதுக்கு பிறகு நமக்கு வருகிற சோதனைகள், துன்பம், அந்த அட்வர்சிட்டி, அது மூலமாய் வருகிற சோதனையில் நம்ம யோபை போல எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? பாஸ்பரிட்டி அண்ட் வெக்ட்ரி நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஆபிரகாமை போல நம்ம எப்படி செழிப்பு ஆசீர்வாதம் வந்த உடனே கடவுளை மறந்துடுறோமா? கொஞ்சம் பணம் கையில் கிடைச்சோன்னா கடவுளையே மறந்து விட்டுட்டு போகிறோமா? பாருங்கள், அவ்வளோ பொருள் கிடைச்ச போது ஆபிரகாம் என்ன சொன்னார்? கரத்தை வானத்துக்கு நேரம் அவகிட்ட, நான் எந்த மனுஷனை சார்ந்தில்லை, எந்த பொருளை சார்ந்தில்லை, நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். அப்படி போனார். என்னைக்கும் கரங்களை மேலே உயர்த்திட்டே இருந்தா கீழே மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாக போகும். அதை நல்லா மனசில் வச்சுங்க. இந்த 2 விஷயங்களும் ஆபிரகாம் வாழ்க்கைக்கு பிறகு கர்த்தர் அவருக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி யுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார். இதுக்கு பிறகு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. அதனுடைய சம்பந்தமாகவே சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா உனக்கு பெரிய பலனா இருக்கேன்ப்பா, நீ பயப்படாத. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். கர்த்தர், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், எதை கண்டும் பயப்பட